பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது பசியால் வறுமையால் வாடினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் தான் பட்ட கஷ்டம், இன்றைக்கு தமிழ் மண்ணிலே பிறந்த நம்முடைய குழந்தைகள் பசியால் வறுமையால் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு காலம் வேற, பின்னோக்கி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு பசி பட்டினியால் குழந்தைகள் வாடுகின்ற காட்சி இருந்ததை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் போக்கப்பட்டது. சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகள் பல பேர் படித்து இதெல்லாம் வரலாறு. அப்படி வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் ஸ்டாலின். அதுக்கு பிறகு இன்னொரு முளைத்துக் கொண்டார். இப்ப அவரு கூட்டிட்டு போறாரு ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய மகனை. அண்ணா திமுக அப்படியா? மேடையில் இருக்கிற கந்தன் இருந்து அங்க இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க, நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாமே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த பிள்ளைகள். இது தொண்டன் நிறைந்த கட்சி. அண்ணா திமுக தொண்டன் சிறப்பாக பணியாற்றி கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் அவருடைய கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நான் என்ன மிட்டா மிருதாஸ்தரா தொழிலதிபரா? நானு உங்களை போல் சாதாரண தொண்டன். அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றேன். எந்த கட்சியாவது வர முடியுமா? முடியாது. எல்லாம் வாரிசு அரசியல், பணபலம், தொழிலதிபர்கள். விட்டா மிராஸ்தார் தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக முடியும். ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கிளைக்கழக செயலாளர் இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்றால் அது அண்ணா திமுக ஒன்றுதான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு நம்ம கட்சியை எவனால அழிக்க முடியல. எத்தனையோ பேர் நம்ம கட்சியை அழிக்க துடிக்கிறாங்க, கட்சி உடைக்க முயற்சிக்கிறாங்க. எதுவும் நடக்க முடியாததற்கு காரணம் இது உயிரோட்டம் உள்ள கட்சி. எவராலையும் இந்த கட்சியை அழிக்க முடியாது, முடக்க முடியாது, உடைக்க முடியாது. இந்த கட்சி தெய்வ சக்தி உள்ள கட்சி, தெய்வ பிறவிகள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் தொடங்கிய கட்சி. புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் கட்டி காத்த கட்சி. அதே எதிரிகள் நம்ம வீழ்த்த எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தார்கள். அத்தனை அவதாரம் உங்களால் தூள் தூளாக்கப்பட்டது, உடைத்து எரிக்கப்பட்டது. எத்தனை வழக்குகள், வழக்கு போடாத நாள் உண்டா? அத்தனை வழக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான வழக்குகள் போடுவது, பத்திரிகையிலே ஊடகத்திலே அந்த செய்தி வெளிப்படுத்துவது, அண்ணா திமுகவை சிறுமைப்படுத்துவோம் என்று எண்ணி இன்றைக்கு வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த வழக்கும் நிலைக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அவர் வழியிலே இன்றைக்கு பீடியடைபடுகின்ற கட்சி. சட்டப்படி அண்ணா திமுக நம் பக்கம் இருக்கின்றது. அதனால் யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த பத்திரிகை வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, வழக்கு போட செய்தி, இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிரிகளால் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அந்த சூழ்ச்சியை நாம் அத்தனை பேரும் ஒன்று கூர்ந்து முறியடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். நம்முடைய தலைவர்கள் எத்தனை சோதனையை தாங்கி அண்ணா திமுக வழிநடத்தினார்களோ அதேபோல் நமக்கும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோதனைகள் எல்லாம் வென்று 2026 அண்ணா திமுக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். ஸ்டாலின் இப்ப கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஒன்னும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு.
13 அமாவாசை தான் இருக்குது. நான் 4 ஆண்டு காலத்துல என்னப்பா செஞ்சேன் சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனே துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம்.